ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். குடமிளகா, கேரட்டு, முட்டைக்கோசு, வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. வீட்டில் பீன்ஸ் இல்லை காலி ஆகிட்டு இருந்தது, அதனால் நாங்கள் பீன்ஸ் போடல. நீங்கள் பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸுமே சேர்த்து போட்டுக்கோங்க. சாப்பாடு வீட்டில் செய்கிற சாதாரண பொன்னி அரிசி சாதம் தான், பாஸ்மதி அரிசி சாப்பாடெலாம் இல்லை. பொன்னி அரிசி சாப்பாடு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம் இது எல்லாமே போட்டு வதக்கலாம். கேரட் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கேரட் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோஸ் கேரட் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம கோஸு சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸை. கேரட், வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமுக்கு நம்ம முட்டைக்கோஸை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் முட்டை 2 உடச்சி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் எக் ரைஸ் பண்ணிக்கினே பக்கத்தில் பசங்களுக்கு தோசைலாம் ஊற்றி குத்துன்னு இருந்தேன் காலையில் டிஃபனுக்கு. இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டேன், வேறு காரத்துக்கு எதுவுமே போடல. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கெலாம் இந்த சாஸ் போட்டோம்னா தான் கொஞ்சம் பிடிக்குது, இல்லைன்னா சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த சாஸ் டேஸ்ட்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது, அதனால் கொஞ்சம் சாஸ் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. சாப்பாட்லேயே உப்பு போட்டு தான் சாதம் வச்சுருக்கேன், அதனால் அந்த காய்கறிக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஆற வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாரி பொறுமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பசங்கிட்ட கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கேட்கலாம். வாங்க போய் கொடுக்கலாம். பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகின்னு இருக்காங்க, எடுத்துன்னு போய் கொடுத்து சாப்பிட்டு கேட்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படா இருக்குது பாப்பா பேசிச்சு, அது வீடியோவில் எக் ரைஸ் சூப்பராக நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.